தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். ஆட்டத்தை ஆரம்பித்த புயல் டிட்வா, விடிந்ததுமே வந்த எச்சரிக்கை. 16 மாவட்டத்தில் உஷார் நிலை. புயல் டிட்வா காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டை சென்னை வானிலை மையம் விடுத்துள்ளது. இன்று காலை வெளியான அதன் சிறப்பு அறிக்கை, இலங்கை கடற்கரை மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக மாறியது. அதற்கு டிட்வா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த புயல் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் சென்னை பகுதியை நோக்கி நகர்கிறது. கடைசி 6 மணி நேரமாக மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் முன்னேறி வருகிறது. இரவு 2:30 மணி அளவில் இலங்கையின் திரிகோணமலையில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னையில் இருந்து 560 கிலோமீட்டர், புதுச்சேரியில் இருந்து 460 கிலோமீட்டர் தூரத்திலும் மையம் கொண்டிருந்தது. தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பகுதியை நோக்கி நகர்வதால் இன்று நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி தீர்க்கும். இந்த ஊர்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று ஒரே நாளில் 200 மில்லிமீட்டரை விட கூடுதல் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல் மயிலாடுதுறை, அரியலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், காரைக்காலுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும், கடலூர், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, புதுச்சேரிக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்காலுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், புதுக்கோட்டைக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 30ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரிக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் 5 நாட்களுக்கு பலத்த சூறை காற்று வீசும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ராமேஸ்வரம் ரயில்கள் நிறுத்தம், பள்ளிக்கும் விடுமுறை அறிவிப்பு. இலங்கை கடற்கரை மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக மாறியது. அதற்கு டிட்வா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி சென்னையை நோக்கி புயல் நகர வாய்ப்புள்ளது. இலங்கை பகுதியில் இருந்து மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் முன்னேறி வருகிறது. புயல் காரணமாக இன்று 16 மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை கொட்டி தீர்க்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக ராமேஸ்வரத்தில் இப்போதே பலத்த காற்று வீசுகிறது. மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசுவதால் பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் செல்லும் அனைத்து ரயில்களும் அவசரமாக நிறுத்தப்பட்டன. அதேபோல் ராமேஸ்வரம் தாலுகாவில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் நிலைமையை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பேரிடர் நிதியை முறையாக பயன்படுத்த வேண்டும், அதிகாரிகளுக்கு ஸ்டாலின் உத்தரவு. பேரிடர் மேலாண்மைக்கு தேவையான நிதியை முறையாக ஒதுக்கீடு செய்து மக்களுக்காக அதிகாரிகள் பயன்படுத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். டிட்வா புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த தொகையை விட தமிழக அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்கிறது. மழைக்காலங்களில் அதிகம் பாதிக்கப்படுவது ஏழை மக்கள்தான். அதனால் பேரிடர் மேலாண்மையில் தனி கவனம் செலுத்தி இயற்கை இடர்பாடுகளின் பாதிப்பை குறைக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அது தொடர வேண்டும்.
அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தயார் நிலையில் இருக்க வேண்டும். அடிப்படை வசதி, பேரிடர் மேலாண்மைக்கு தேவையான நிதியை முறையாக ஒதுக்கீடு செய்து மக்கள் பயன்பெறும் வகையில் அதிகாரிகளின் பணி அமைய வேண்டும். வருவாய், உள்ளாட்சி, காவல், தீயணைப்பு, மீன்வளம், மக்கள் நல்வாழ்வு உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மக்கள் பணியாற்ற வேண்டும். தேவையான மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும். மீட்பு மற்றும் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முறையாக வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். தலைமை செயலர் ஏற்கனவே அறிவுறுத்தியபடி அனைத்து கலெக்டர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் பேசினார். அதிமுகவில் உச்சகட்ட அதிர்ச்சி, கட்சி மாற பெரும் படையே தயார். விஜயால் பெரிய பூகம்பம், தாவும் லிஸ்டில் யார் யார்? சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 3.5 மாதங்களே இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் கள காட்சிகள் வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆளும் திமுக தலைமையிலான 10 கட்சிகள் கூட்டணி வலுவாக தொடரும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையோ அதற்கு இணையான கூட்டணி அமைக்க முடியாமல் தடுமாறி வருகிறது. 8 மாதங்களாகியும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் வேறு எந்த கட்சியும் எட்டி பார்க்கவில்லை. மாறாக லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து போட்டியிட்ட தினகரன், பன்னீர்செல்வம் ஆகியோர் அக்கட்சியுடனான உறவை முறித்துள்ளனர். பாமக, தேமுதிக மற்றும் புதிய தமிழகம் கட்சிகளுடனான கூட்டணியை உறுதிப்படுத்த முடியாமல் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியும் பாரதிய ஜனதா தலைமையும் திணறும் நிலை நீடிக்கிறது. இந்த நிலையில் அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென்று குரல் கொடுத்த செங்கோட்டையனை பழனிசாமி நீக்கினார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் நேரடியாக விஜயின் தாவேக்கவில் சேர்ந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1972 அதிமுகவை எம்ஜிஆர் துவங்கியது முதல் அக்கட்சியில் இருந்த செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு பெற்றவர். அரை நூற்றாண்டாக ஈரோடு மாவட்ட அரசியலில் முக்கிய சக்தியாக இருப்பவர். இதனால் அவர் தாவேக்கவில் இணைந்தது அதிமுகவில் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பழனிசாமி நடவடிக்கையால் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் அப்செட் ஆகியுள்ளனர். அவர்கள் தங்களின் எதிர்காலம், அரசியல் வாழ்வு குறித்து முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. இது தொடர்பாக அதிமுக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியது: 2016 சட்டசபை தேர்தல் வெற்றிக்கு பின், அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பின் எந்த தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெறவில்லை. எனவே 2026 சட்டசபை தேர்தல் வாழ்வா சாவா தேர்தலாகும். இதில் தோற்றால் கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இதை உணர்ந்து பழனிசாமி வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும். ஆனால் அதற்கான அறிகுறியே தென்படவில்லை. பாமக 2ஆக பிளவுபட்டு நிற்கிறது. திமுக கூட்டணிக்கு போகவே தேமுதிக விரும்புகிறது. இந்த சூழலில் கட்சியையாவது வலிமையாக வைத்திருக்க வேண்டும். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களே கட்சியிலிருந்து வெளியேற நினைத்த முக்கிய நிர்வாகிகளை சமாதானப்படுத்திய வரலாறு உள்ளது. இப்போது அந்த நிலை இல்லை. அதிருப்தியை வெளிப்படுத்தினால் யாராக இருந்தாலும் வெளியேற்றி விடுகிறார் பழனிசாமி. அதிமுக எதிர்காலம் குறித்த அச்சம் ஏற்பட்டுள்ளதால் செங்கோட்டையனை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் என பலரும் கட்சி மாற மனதளவில் தயாராகிவிட்டனர். திரைமறைவில் அதற்கான ஆலோசனையை துவங்கிவிட்டனர். இதை உணர்ந்து கட்சியை தக்க வைக்க பழனிசாமி ஏதாவது செய்ய வேண்டும். இல்லையென்றால் திமுக, தாவேக இடையேதான் போட்டி என்ற விஜய் டைலாக் உண்மையாகிவிடும் என்று அவர் கூறினார். அப்பா என்ற பட்டத்துக்கு முதல்வர் ஆசைப்படுவது வெட்கக்கேடு, நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருமணத்திற்கு மறுத்ததால் தஞ்சாவூரில் பள்ளிக்கு செல்லும் வழியில் பெண் ஆசிரியர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதாக வெளிவந்துள்ள செய்தி மனதை பதைபதைக்க செய்கிறது. சில நாட்களுக்கு முன் ராமேஸ்வரத்தில் இதேபோல காதலிக்க மறுத்த மாணவி ஒருவர் பள்ளிக்கு செல்லும் வழியில் கொலை செய்யப்பட்ட ரணம் இன்னும் மனதை விட்டு அகலவில்லை. அதற்குள் மீண்டும் ஒரு கொடூர சம்பவம் அதேபோல நிகழ்ந்துள்ளது அதிர்ச்சியளிக்கிறது. பெண்களின் விருப்பு வெறுப்பை மதிக்கக்கூட திராணியற்று விட்டதா திமுக ஆட்சியின் கீழ் உள்ள தமிழ் சமூகம்? தன்னை மறுக்கும் பெண்ணை கொலை செய்யும் அளவிற்கு குற்றவாளிக்கு தைரியம் அளித்தது சீரழிந்த சட்டம் ஒழுங்கா அல்லது கைகாட்டி வேடிக்கை பார்க்கும் காவல்துறையா? கற்பழிப்பு, கடத்தல், காதலிக்க மறுத்ததால் கொலை என அனுதினமும் தமிழகத்தில் தொடரும் பெண்களுக்கு எதிரான கொடூர குற்றங்களை கண்டு பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு தவிக்கின்றனர். அதேவேளையில் முதல்வர் ஸ்டாலினோ தனது சொந்த மகனின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து மடல் வாசித்து மகிழ்கிறார். இந்த லட்சணத்தில் இருந்து கொண்டு அப்பா என்ற பட்டத்திற்கு ஆசைப்படுவது வெட்கக்கேடு என கூறியுள்ளார். டிசம்பர் 1 பார்லி கூட்டத்தொடர் துவக்கம். திமுக எம்பிக்களுடன் ஸ்டாலின் நாளை ஆலோசனை.
முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நாளை காலை 10 மணி அளவில் சென்னை அறிவாலயத்தில் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இதில் லோக்சபா, ராஜ்யசபா எம்பிக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1 முதல் 19 வரை நடக்க உள்ளது. இதில் திமுக எம்பிக்கள் எந்தெந்த பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும் என்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் வழிகாட்டுதல்கள் வழங்கவிருப்பதாக திமுகவினர் தெரிவித்தனர். எஸ்ஐஆர் பணி, கோவை மதுரை மெட்ரோ அனுமதி மறுப்பு, நெல் ஈரப்பத அளவை 22% அதிகரிக்க மறுப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை பார்லிமென்டில் எழுப்ப திமுக எம்பிக்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹாங்காங் தீ விபத்து, பலி எண்ணிக்கை 94 உயர்வு. ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீப்பற்றிய விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 94 உயர்ந்துள்ளது. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் தைபோ மாகாணத்தில் வாங்பு கோட் என்ற மிகப்பெரிய குடியிருப்பு வளாகம் உள்ளது. தலா 35 மாடிகளுடன் வரிசையாக 8 கட்டடங்கள் அமைந்த இந்த குடியிருப்பு வளாகத்தில் 2000 வீடுகள் உள்ளன. இந்நிலையில் கட்டட புதுப்பிக்கும் பணிக்காக கட்டப்பட்ட மூங்கில் சாரங்கள் மற்றும் வலைகளில் திடீரென தீப்பற்றி பயங்கர விபத்து ஏற்பட்டது. இந்த தீ அருகில் இருந்த 7 கட்டடங்களுக்கும் பரவியதால் அங்கிருந்த மக்கள் அலறியடித்தபடி ஓடினர். உயரமான தலங்களில் வசித்தவர்கள் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டனர். தீ விபத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 94 அதிகரித்துள்ளது. 200க்கும் மேற்பட்டோரின் நிலைமை என்னவானது என தெரியாததால் அவர்களது உறவினர்கள் கலக்கமடைந்துள்ளனர். தீக்கிரையான கட்டடங்களில் மாயமானவர்களின் உடல்களை தேடும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. தீ விபத்தை தொடர்ந்து கட்டுமான நிறுவனத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 2000 வீடுகளும் சேதமடைந்துள்ளன. இதனால் சொந்த வீட்டை விட்டு அதில் வசித்தோர் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.